கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம், பூச நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு 50 வயசு கிட்ட போய்க்கிட்டு இருக்குது. 50லிருந்து 55 இல்லாட்டினா 55லிருந்து 45 இந்த மாரி ரிலேட்டடா நீங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வாய்ப்பு இந்த மாசம் இருக்குதான்னு கேட்டா, இந்த மாசம் ராசிக்கு 4ல உங்களுக்கு செவ்வாய். அப்ப ராசிக்கு 4ல செவ்வாய் இருந்து உங்களோட தொழில் தானமான ஸோ செவ்வாயோட வீட்டவே இந்த செவ்வாய் 7ஆம் பார்வையா பார்க்கறதுனால, அடுத்த மாசம் எக்ஸாம்ல அக்டோபர் 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் நல்ல ஒரு ஜாப் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. நீங்க அப்ளிகேஷன் பண்ணுங்க. இப்ப கிடைக்கல, டைம் சரியில்லையா, வொர்ஸ்ட்டா இருக்குதா அப்படின்ற ஒரு கூற்று உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்க அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. உங்களோட தொழில் தானம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இப்போதைக்கு இருக்குது. அப்ப அடுத்த மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்க முயற்சிகள் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். நல்ல விதமா தொடரலாம். ஏன்னா, அந்த ஏஜ் கேட்டகரி அடுத்து புதுசா ஒரு ஜாப் அப்படின்னு வரும்போது நமக்கு ஒரு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் நெனைச்ச மாரி அமையலன்ற ஒரு வருத்தம் இருக்கும். இல்லாட்டினா சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி இல்லன்ற ஒரு வருத்தம் இருக்கும். பட் இப்ப உள்ள பினான்சியல் சிச்சுவேஷனுக்கு ஏதாவது ஒண்ணு அமைஞ்சிருச்சு அப்படின்னா, ஃபாலோ பண்ணுங்க. அங்க இருந்துகிட்டே அதுக்கப்புறம் ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படி அதுக்கப்புறம் நல்லதும் அமைஞ்சிருச்சு அப்படின்னா, தாராளமா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதனால உங்களுக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குது. குரு அதிசாரம், வக்ர பயிற்சி நடக்கிறதும் ஒரு வாய்ப்பு. இந்த செவ்வாய் உங்களோட தொழில் ஸ்தானத்த பார்க்கிறது இன்னொரு வாய்ப்பு இருக்கு. மிஸ் பண்ணிறாதீங்க. தைரியமா, துணிச்சலா தேடுங்க. கண்டிப்பா வேலை கிடைச்சுச்சுன்னா, வேலைக்கு போக ஆரம்பிச்சுருங்க. சரிங்களா?